என்றாலாம். நாம் நம்முடைய விரோதிகளை போக்கிக் கொண்டு வந்து இதிலே இழிகை என்று ஒரு பொருள் இல்லை. நமக்கு அடைந்த பகவத் அனுபவத்தை பண்ணி நின்றால் சேர்ப்பால் போகரூபமான பருகுபவனுக்கு தன்னடையே பித்தம் போகுமா போலே இவை தன்னடையே விட்டு போம். ஆன பின்பு இனி அயோக்கியதையை பார்த்து அகல வேண்டாம். சாஸ்திர ஞானம் இல்லாதவளை இவ்வளோ கேள்வி கேட்கும்போது சாஸ்திர ஞானம் உள்ளவ என்ன சொல்லுவோம்? அவள் என்ன சொன்னான்னா, ஃபஸ்ட்டு என்ன ரீசன் சொல்லிவிட்டு அவள் சொல்கிறது சொல்கிறேன். முதல்ல அவள் பிரமாணம் சொன்னாலும் ராமனுக்கு நடக்கலேன்னு சொன்னாலும் ஏன் நடக்கலேன்னு ஒரு ரீசன் சொல்கிறா. அரும்பதத்தில் காட்டுற பெரிய அரும்பதத்தில் காட்டுறார். ராமன் தன் எம்பெருமான் தன் சங்கல்பத்தை அடியுமாறு அப்படின்னா ராமனுக்கு அப்போ பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லை. எப்படி ராஜ்யம் அவர் தான், பட்டாபிஷேகம் அவர் தான் பண்ணிக்க போகிறார். ஆனால் இப்போ பண்ணிக்க வேண்டாம். ராமன் முடி துறந்தது சுக்ரீவனான மகாராஜருக்கும் விபீஷனுக்கும் முடிசூடுகைக்காக. ராமன் முடி துறந்ததுனால தானே காட்டுக்கு போனால் தானே இவா ரெண்டு பேருக்கும் முடி கிடச்சிது. முடி துறந்தது இவா ரெண்டு பேர் முடி சுமக்கிறதுக்காக. இது ஒரு சொன்னான். அடுத்த வார்த்தை இன்னும் விசேஷமாக சொன்னான். என்னென்னா, எம்பெருமான் தன் சங்கல்பத்தை அடியமாறு ஸ்ரீ பீஷ்மார்ஜுனர் சங்கல்பத்தை முடிய நடத்துமைகையாலே நாம் இம்மகோத்சவத்தில் அதிகரித்து செல்லா நிற்கவே அதுக்கு விக்னங்களை தன்னடைய போக்குமாறு கருத்து. கிருஷ்ணன் சத்தியவாக்கியன், சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா, பொய் சொல்ல மாட்டார். ராமனை பற்றி பேசலை, கிருஷ்ணனை பற்றி தான் பேசிட்டு இருக்க அடியன். பொய் சொல்ல மாட்டார். கிருஷ்ணனோட அஷ்டோத்தத்தை சேவிச்சேன்னா ஒரு பேர் அனாதி பிரம்மச்சாரினகான்னு ஒரு பேர் உண்டு. பிரம்மச்சாரி கிருஷ்ணன் கேட்க சொல்கிறதுக்கு போதே சிரிப்பா இல்லை. ஆனால் சாஸ்திரத்தில் ஒரு வார்த்தை இருக்குது. என்னென்னா, சாஸ்திரத்தில் இந்தந்த நேரத்தில் தான் மனைவியும் கணவனும் கூடணும்னு இருக்குது. அந்த நேரத்தை மட்டும் ஒருத்தன் கூடுனான்னு மற்ற நேரத்தில் கூடாமல் இருந்தால் அவன் பிரம்மச்சாரிக்கு சமானம் சொல்லிக்கு சாஸ்திரம். பிரம்மச்சாரியா கல்யாணம் ஆகாத மட்டும் இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட சாஸ்திர விதித்த நாட்களில் மட்டும் சேர்ந்தவன் பிரம்மச்சாரிக்கு சமானம். கிருஷ்ணன் பிரம்மச்சாரியே. அது சொல்கிற அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, தான் என்ன சொல்லியிருக்கான், இந்த மகாபாரத யுத்தத்தை நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் சத்திய பிரதிஜை பண்ணியிருக்கானா. ஆனால் பீஷ்மர் என்ன சொன்னார், இவனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னார். பெருமாள் என்ன பண்ணியிருக்கணும், அவர் தான் பரபிரம்மம் சத்தியவாக்கியன். பீஷ்மன் போயா நீ சொல்கிறது நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்ல, அவர் வாக்கை காப்பாற்றணும்னு தன் வாக்கை பொய்யாக்கின்றான் பெருமாள். இப்போ சொல்கிறா, அவளுக்காக பக்தி மார்க்கத்தில் பிரயோஜனத்தில் சாதனானுஷ்டானர்கள் இருக்கக்கூடியவா தான் பீஷ்மனும் அர்ஜுனனும். அப்படி இருக்கிறவாளுக்காக தன் சங்கல்பத்தை விட்டு கொடுத்தவன் தான் எம்பெருமான். அர்ஜுன் சரி பீஷ்மருக்கு இப்படி மாற்றிண்டார். அர்ஜுனுக்கு என்ன சுவாமி பண்ணார்னா, ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க. அர்ஜுனன் ஜெயத்ரதனை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே கொன்னுடுவேன்னு சொன்னான். அதுக்குள்ளே கொள்றதுக்காக தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு சூரியனை மறைச்சி திருப்பி வர வச்சு எல்லா காரியமும் பண்ணியாச்சு. அதை விட இன்னொன்று சொல்லட்டுமா, நம்ம இன்றைக்கி எல்லாம் வசத்தியாக ரகசிய திரயத்தில் வச்சுருக்கோமே சரம ஸ்லோகம், அதை கிருஷ்ணன் முதல்ல அர்ஜுனனுக்கு தான் உபதேசம் பண்ணான். பிரத்யக்ஷமாக பெருமாள் கிட்டேருந்து கேட்டவன் அர்ஜுனன் தான். குளிச்சுட்டா கேட்டான். நாம சரண ஸ்லோகம் போய் பெரும் ஆச்சாரியன்ட்ட வாங்கிக்கணும்னா தீதமானும் சந்தியாவனம் பண்ணணும், எல்லா கேள்வி கேட்குறா. பிராஷ்ண மந்திரம் சொன்னால் தான் சந்தியாவனத்தை மாத்தியானிக பிராஷ்ண மந்திரம் சொன்னால் தான் சமாஷ்டமே பண்ணி வைக்கிறேன்னார் எங்கள் சுவாமி ஒருத்தர். இப்போ பவுண்டரிக சுவாமி இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த சுவாமி. சந்தியாவந்தனம் பண்ணால் மந்திரம் ஒப்பிச்சாதான் சமாஷணமே. அப்படிலாம் பண்ணவே இல்லை பெருமாள். அப்படியே உபதேசம் பண்ணான் சர்மஸ்லோகத்தை. அதுவும் அவன் திருவாக்காலேயே உபதேசம் பண்ணான். அர்ஜுனன் குளிச்சானா, அனுஷ்டானமாக இருக்கானா, அவன் போர் உடையில் செருப்போடு நின்றுருக்கான்.
அதுவும் எங்கே? இவர் கீழே இருக்கார், கிருஷ்ணன் கீழே இருக்கான், அவன் மேலே இருக்கான். அப்போ உபதேசம் பண்ணார். தன் சங்கல்பமாத்திண்டு கூட அவள்லாம் செஞ்சிருக்கா. அவள்லாம் சாதனானுஷ்டான பிரயோஜனாந்தப்பரர்களுக்கே இவ்வளோ செய்கிறவன். நாம் கிருஷ்ணனே நாராயணனே நமக்கே வரை தருவான்னு அவனை தவிர வேறு எதுவுமே இல்லாமல் வந்த அனன்ய பிரயோஜனர்களான நம்ம காரியத்தை பண்ணாமல் விடுவானா? இன்னொன்று, நாம்ளும் வேறு எதையும் கேட்டு போலையே, நாராயணன் திருவடி தானே கேட்டுன்னு போகிறோம். தூயோமா அது பார்க்கடல் துயின்ற பரமன் அடிப்பாடதானே நம்ம போயின்னு இருக்கோம். காரியமும் அவனை தான், வேண்டதும் அவன்கிட்ட தான். ஏன் பண்ணாமல் விடுவான்? கட்டாயம் பண்ணுவான். எப்படின்னா, நமக்கடைந்த பகவத் அனுபவத்தை பண்ணான் என்றால் சேர்ப்பால் போகரூபமான நம்ம கோஷ்டி பேர் அடிக்கடி வந்துடுது பாருங்க, பகவத் அனுபவம். யார் யாரெல்லாம் பகவத் அனுபவத்தை இருக்காளோ அவளுக்கெல்லாம் பால் சாப்பிட 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 பித்தம் போயிடும். பித்தம் இருக்கிறவா பால் சாப்பிட்டா பித்தம் போயிடும்பா. பித்தம் போனதுக்கப்புறம் அதே பாலை பாயசம் பண்ணி சாப்பிட்லாம். இது சொல்கிறா, எப்படி பால் சாப்பிட சாப்பிட பித்தம் போய் வாய்க்கு ருசியாக இருக்கோ, நம்ம கோஷ்டியில் இருக்கிறவா எல்லாருக்கும் இதுக்குள்ள இந்த லௌகிகமாக வரக்கூடிய டென்ஷனும் போகிறது, பகவத் அனுபவம் கிடைக்கிறது. அது பகவத் அனுபவம் இருக்கிறவாளுக்கு இந்த வார்த்தை நான் கூட சொல்ல, அந்த வார்த்தை அப்படியே அது இருக்குது. பகவத் அனுபவத்தை பண்ணான் என்றால் பால் சாப்பிடுவானுக்கு பித்தம் போகிற மாதிரி இந்த பித்தமும் போயிடும். அதனால் யோகிதை இல்லைன்னு சொல்லி இதுலேருந்து தள்ளி நிற்கிறோங்கிற எக்ஸ்கியூஸ் கிடையாதுங்கிறார். இது அதுக்கு ஒரு மேலே வரும் பாருங்க, அதுக்கு தூயோமா என்ற வார்த்தைக்கு வரும்.